Recording in எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடி இருக்கக்கூடிய நன்மைகளை நான் தவற விட்டு விடாமல் அடைந்து கொள்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. நேற்றைய வகுப்புல பஞ்ஞா என்கிற ஒரு மேன்மையான ஞானத்தை நாம் கிடைக்கப்பெற்றவர்களாக இருக்கின்றோம். இப்போ ஆரம்பத்துல நம்ம பேசின சில விஷயங்கள், விருப்பத்துக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, நம்முடைய தேவை ஒரு மறைவான தன்மையாக இருக்கிறது என்றால் அது விருப்பம். நம்முடைய தேவை ஒரு தோற்றமான ஒரு வடிவம் கொண்ட ஒன்றாக இருக்கிறது என்றால் அதற்கு ஆசை என்பது அர்த்தம். நமக்கு விருப்பங்கள் மட்டுமே பொருத்தமானது. அதாவது நாம் மறைவானவற்றை விரும்பக்கூடியவர். ஏனென்றால் நாம் மனதை மையமாக கொண்டு வாழக்கூடியவர். நாம் மனம் என்ற தன்மையின் அடிப்படையில் படைக்கப்பட்டவர்கள். அந்த தன்மையின் அடிப்படையிலேயே நம்முடைய பயணத்தை தொடர வேண்டியவர்கள். அப்ப நமக்கு விருப்பம்தான் பொருத்தமானது, மறைவானதுதான் நமக்கு பொருத்தமானது. மனதிற்கான சுகங்கள் தான் நமக்கு தேவை. அதில் சில விஷயங்கள் பொருள் அடிப்படையின் மூலமாக வரலாம். ஆனால் நாம் அந்த சுகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. அப்போ நமக்கு விருப்பம் இருக்கணும். விருப்பத்தினுடைய இன்னொரு தன்மை, அது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்படுவது, நமக்கு கொடுக்கப்படும். ஆசை என்பது நாமே தீர்மானித்துக் கொள்வது. அது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டும், நாமே தீர்மானித்துக் கொள்வது. விருப்பம் என்பது இறைவன் நமக்காக தீர்மானித்து நமக்கு கொடுப்பது. தீர்மானிப்பதில் யார் சிறந்தவர்? இறைவனை தவிர இல்லை. எனவே நாம் எப்போதுமே விருப்பங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். விருப்பங்கள் என்பது என்ன? விருப்பங்கள் என்பது ஞானங்கள். விருப்பங்கள் என்பது ஞானங்கள். இன்னும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
விருப்பம் என்பது உங்களுக்கு தரப்படுவதற்காக, நீங்கள் அந்த சுகத்தை மனதை கொண்டு அனுபவிப்பதற்காக. அதற்கு இந்த உலக அடிப்படையில் ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட வழிமுறையில் நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் அந்த சுகத்தை, அந்த விருப்பம் என்கிற அந்த மனதின் சுகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த உலக வாழ்க்கையில பொருள்கள் இருக்குது, பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்குது. இந்த பொருள்களை, இந்த வழிமுறைகளை எப்படி நாம் சரியாக கையாண்டால் மனதிற்கு சுகத்தை அடைந்து கொள்ள முடியும்? நாம் விரும்பிய அந்த சுகத்தை, அதாவது இறைவன் நமக்கு நாடி அந்த சுகத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதற்கான வழிகாட்டல் தான் ஞானங்கள். ஐ ரிப்பீட், இறைவன் நமக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்திருக்கிறான். அந்த விருப்பம் அப்படிங்கிறது என்ன? மனதின் சுகங்கள். அந்த விருப்பத்தை நாம இந்த உலக வாழ்க்கையில கிடைக்கப்பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை சார்ந்த மனதிற்கு ஒரு சுகம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த உலக அடிப்படையிலான வழிமுறைகள் என்பது தேவைதானே? அதை இறைவன் அறிவிக்கின்றான். அந்த வழிமுறைகளையும் இறைவன் அறிவிக்கின்றான். அந்த வழிமுறைகள் தான் ஞானங்கள். ஞானங்கள் என்பது என்ன? விருப்பங்களை இந்த உலகத்தில் அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளின் தொகுப்பு தான் ஞானங்கள். அதனாலதான் இறைவன் வேதத்துல சொல்றான், ஆதமுக்கு அனைத்து பொருள்களின் வேதங்களை கற்றுக் கொடுத்தோம், ஞானங்களை கற்றுக் கொடுத்தோம். ஆதமுக்கு அனைத்து பொருள்களின் ஞானங்களையும் கற்றுக் கொடுத்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுக்கு இறைவன் இந்த உலகம் சார்ந்த அத்தனை ஞானங்களையும் கற்றுக் கொடுக்கின்றான். உலகம் சார்ந்த அத்தனை ஞானங்களும் என்பது என்ன? இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எதை ஏற்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றிய வழிகாட்டல். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல் பாண்டிங் நமக்கு வேண்டாம். நீங்க பூமியில வாழ வேண்டியவர்கள், பூமிக்குள் வாழ வேண்டியவர்கள் அல்ல. நம்ம பூமிக்கு மேலதானே இருக்கிறோம். இதனுடைய மறைவான அர்த்தம் என்ன தெரியுமா? மெட்டீரியலிஸ்டிக் பாண்டிங் தான். இப்போ பூமிக்கு அடியில என்ன இருக்குது? கனிம வளங்கள் இருக்கின்றன. தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுல போய் நீங்க சிக்கிக்காதீங்க. இதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான், போட்டி பொறாம தான், பயமும் துக்கமும் கவலையும் கோபமும் தான். இன்னைக்கு உலக அரசியலை நீங்கள் கவனித்தால் தெரியும். தங்கத்துக்கும் ஆயிலுக்கும் தான் இன்னைக்கு உலகம் அடிச்சுக்கிட்டு சாவுது. ஏன்னா மெட்டீரியல் பாண்டிங், உலகம்தான் நிரந்தரம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். உலக அரசியலை அறிந்தவர்களுக்கு அது தெரியும். ஆனால் இறைவழியில் இருப்பவர்களுக்கு இந்த பூமிக்குள் சிக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை தடுக்கப்பட்டு விட்டது. அவர்களிடமிருந்து அது விலக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இந்த பூமிக்கு மேல் வாழக்கூடியவர்கள், இன்னும் பூமியை நோக்கி உயரக்கூடியவர்கள், காற்றை நோக்கி வானங்களை நோக்கி அவர்கள் வாழக்கூடியவர்கள், உயரக்கூடியவர்கள். நமக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் பாண்டிங் தேவையில்லை. நம்ம இங்க இருக்கிறோம், பூமிக்கு மேல இருக்கிறோம். இங்க நமக்கு சொற்பமா என்ன தேவை இருக்குது? அடிப்படை வாழ்க்கை வசதிகள் தேவையா இருக்குது. அது இப்போது இறைவனோட அருளை கொண்டு நமக்கு நிரப்பமாக்கப்பட்டிருக்கு. ஒரு குறையும் கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் பயணிகள் என்பதுதான் சத்தியங்களில் சத்தியமானது. ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரை நமக்கு இங்கே இடம் இருக்கு. பூமிக்கு மேல் வாழ வேண்டியது. இப்ப நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு கூடாரம் அமைக்கிறோம். 20 அடி பேஸ்மெண்ட் போட்டா கூடாரம் அமைப்பீங்க? சும்மா 4 கம்ப நட்டு வச்சு கூடாரம் அமைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்களா? அந்த மாதிரி நீங்க மெட்டீரியலா ரொம்ப ஆழமா போயிடாதீங்க. அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்களை பேணிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை பேணிக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். எல்லாம் செஞ்சுக்கோங்க. எல்லாமே லேசாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு இன்னும் 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 சேமிச்சு வைக்கிறது, தங்கம் வாங்குறது, அதை வாங்குதோ, இதெல்லாமே உங்களை மேன்மைக்கு எழுவதிலிருந்தும் தடுத்து கொண்டிருக்கு. அப்ப இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானம் என்பது இந்த உலகத்துக்குள்ள சிக்கி போயிடாதீங்க, மெட்டீரியலா நீங்க சிக்கி போயிடாதீங்க, மேன்மையா வாங்க. அப்போ இறைவன் பெரும் மனதின் சுகங்களுக்கான வழிகளை ஞானங்களாக நமக்கு இறக்கி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய பாக்கியம். அதுல இறைவன் அறிவித்த மாபெரும் விருப்பம் என்ன தெரியுமா? நான் ஏன் மனிதனாக படைக்கப்பட்டேன்? என்னுடைய மனதிற்கு இவ்வளவு பெரிய சுதந்திரம் ஏன் கொடுக்கப்பட்டது? யார் கொடுத்தது? இது விருப்பமா, ஆசையா?
இதில் தோற்றமான பொருள் இருக்கிறதா, மறைவான தன்மை இருக்கிறதா? இது விருப்பம். விருப்பம் என்பது என்ன? இறைவன் தீர்மானித்து உங்களுக்குள் இறக்குவது. உங்களுக்கு அந்த விருப்பம் வந்துருச்சு, அந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டீங்கனாலே இறைவன் நாடிட்டான்னு தானே அர்த்தம். இறைவன் உங்களுக்கு மேன்மையான விருப்பங்களை இறக்கி இருக்கின்றான். அந்த மேன்மையான விருப்பங்களை அடைந்து கொள்வதற்கான ஞானங்களையும் உங்களுக்கு இறக்கத் தொடங்கி இருக்கின்றான். தொடங்கி விட்டான். அதில் பயணித்துக் கொண்டிருக்கும். அப்ப அந்த ஞானங்கள் என்பது என்ன தெரியுமா? இந்த உலகத்த எப்படி அணுகணும்? இந்த உலகத்துல எது சரி, எது தவறு? நன்மை, தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இறைவன் அதனை விரிவாக்கம் செய்து நமக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்துல எப்படி வாழும்? இப்போ நாம சீலம், சமாதி, பஞ்ஞாக்கு வந்துட்டோம். பஞ்ஞா என்ன தெரியுமா சொல்லுது? கோ பேக் டு சீலம். திரும்பி நீ சீலத்துக்கே போ. ஏன்னா உலகத்துல ஒழுக்கமா வாழ்ந்துக்க. அதுதான் ஞானம். உலகத்துக்கே போ. குறிப்பிட்ட காலத்தவணை வரை இந்த உலகத்தில் தான் நாம் வாழ வேண்டும். நம்ம பஞ்ஞாங்க வந்துட்டோம். இனிமேல் இந்த உலகத்துக்கு வேலை இல்லை. கடை அடைச்சிருவோம். ஆபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படியே சன்னியாசம் போயிடலாம். துறவரம். கோ பேக் டு யுவர் ஒர்க். வேலைக்கு போ. இன்னும் நன்மைகளை கொண்டு உன்னுடைய உலக வாழ்வின் வேலைகளை செய்து வா. இன்னும் ஒழுக்கமாக, இன்னும் செம்மையாக, மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில், ஒரு சிறிதும் குறைவுபடாத வகையில் மனிதர்களுக்கு நீ நன்மை செய். இன்னும் எளிமையாக இரு, இன்னும் இயல்பாக இரு, இன்னும் உண்மையாக இரு, இன்னும் சத்தியத்தை மேற்கொள். உன் குடும்பத்தை பேணிக்கொள், உன் பிள்ளைகளை பேணிக்கொள், அண்டை வீட்டாரை பேணிக்கொள். அனைவர் மீதும் நன்மைகளையும் அன்பையும் வாரி வழங்கு. உன்னுடைய ஆரோக்கியத்தை பேணிக்கொள். சீலம் என்பது அதுதான். சமாதி. என்னோடு இரு, என்னோடு இரு. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன், நான் எப்போதும் உன்னுடன் இருக்கின்றேன் என்ற உணர்வில் நிலைத்து நில். செயல் விளைவுகளில் சிக்கி போகாதே. செயலிலேயே நான் உனக்கு அந்த ஆனந்தத்தை, பேரானந்தத்தை தந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஞானத்தை உனக்கு நான் அறிவித்திருக்கின்றேன். விளைவுகளை நான் கொடுக்கின்றேன். உனக்கு ஞானங்களை நான் தீர்மானித்து விட்டேன். எனவே நீ செய்யக்கூடிய செயல்களும் அந்த ஞானங்களுக்கு பொருத்தமான செயல்களாகத்தான் இருக்கும். விளைவுகளும் அதற்கு பொருத்தமாகத்தானே அமையும். சோ கோ பேக் டு பேசிக்ஸ். இதுதான் ஞானத்தினுடைய விளைவு. எல்லாருமே ஞானத்தை அடைஞ்சிட்டோம். அப்பாடா, எல்லாத்திலிருந்து விடுபட்டுறலாம். கோ பேக் டு பேசிக். எந்த மாற்றமும் இல்லை. சீர்படுத்துதல் நடக்கிறது. சீர்படுத்துதல் நடக்கிறது. நமக்கு இறைவன் நாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் இறைவன் நம்மை இன்னும் இன்னும் சீர்படுத்துகின்றான். இதுதான் ஞானத்தின் அடிப்படை. எனவே நாம் மிகப்பெரிய மேன்மைகளை கிடைக்க பெற்றவர்களாக இருக்கின்றோம். இன்னும் இன்னும் இறைவன் நமக்கு அதை அதிகமாக்கி தருவான். So back to basic. So we are going to practice form 3 now. மனம் இரண்டின் அடுக்குகளை சுத்தமாக்கக்கூடிய ஒரு நுட்பம், ஒரு அழகான ஞான வழிமுறை. அதை நாம் செய்ய இருக்கின்றோம். நேற்றைய கழிவுகள் நீக்கப்பட வேண்டும். கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்திற்குள் திரும்பிக்கும். அக உலகம் நம்முடைய இருப்பின் மையம். இறைவனுடைய செய்திகள் இறக்கப்படக்கூடிய தலம், புனித இல்லம். அதை நோக்கி நாம் ஆழமான விருப்பத்தோடு திரும்பிக் கொள்வோம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்வோம். எந்த இடத்திலும் இறுக்கம் இருக்கக்கூடாது. முற்றிலும் தளர்வாக, ஒரு சிறிதும் அசைவற்ற தன்மையில் உடலை நிலைநிறுத்தி அதிஷ்டானாவை உணர்ந்து மூச்சின் மீது கவனம் தொடங்கும். ஆனாபானா தியான வழிமுறை. உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பான கவனம்.
ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடியதாக அந்த கவனம் அமையட்டும். மூச்சு எனும் உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்காக படைக்கப்பட்டு, நமக்காகவே பிரத்யேகமாக அது படைக்கப்பட்டு நமக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு இறைவனை நீங்கள் நெருக்கமாக உணர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் அடிப்படையில் இறைவன் ஒவ்வொரு மூச்சையும் உங்களுக்காக படைத்து உங்களை நோக்கி அனுப்பிக் கொண்டிருக்கிறார். உணர்வுடன் கூடிய கவனம் ஒவ்வொரு மூச்சின் மீது இருக்கு. ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். சாட்சி பாவனையில் நிலை பெறத் தொடங்குங்கள். இந்த செயல்முறையின் முக்கியத்துவத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு செய்ய தொடங்கும். மனம் 2 என்கிற நம்முடைய உலக வாழ்வின் மைய ஆற்றலாக இருக்கக்கூடிய இந்த தன்மையில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை, மனம் 2 அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலம் இழக்கச் செய்யக்கூடிய ஒரு நுட்பத்தை நாம் நமக்குள் செயல்படுத்தவிருக்கின்றோம். அந்த நுட்பம் செயல்படுவதற்கு நாம் அனுமதி அளிக்கின்றோம். அதற்கான சூழலை உருவாக்குகின்றோம். இதுதான் சாட்சி பாவனை. உடலிலும் மனதிலும் நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் அதற்கு பதிலளிக்காமல் வெறுமனே ஒரு பார்வையாளரை போல கவனித்துவார். ஒரு திரை போல, ஒரு திரையில் ப்ரொஜெக்டரிலிருந்து அந்த காட்சிகள் வரும்போது திரை பாதிக்கப்படாமல் இருப்பதைப் போல நீங்களும் திரை போல நிலை பெறும். மனதில் என்ன வேண்டுமானாலும் ஓடட்டும், ஓடட்டும், மாறட்டும், சத்தம் கேட்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும். திரை எந்த பாதிப்புக்கும் உள்ளாக. அதே போல் ஃபார்ம் 3 செய்ய
அடிட்டனாவிலிருந்து கலந்து கொள்ளலாம். நம் தியானத்தை நிறைவு செய்வோம். இந்த உலக வாழ்வின் மேன்மையான ஞானங்கள் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. உயர்வான விருப்பங்கள் நமக்காக இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு இறக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த விபாசனா கல்ச்சர்ல வந்து இந்த பஞ்ஞா அப்படின்ற இடத்துக்கு வரும்போது ஒரு பேசிக் கிளாரிட்டி கொடுப்பாங்க. அதாவது மாஸ்டர்ஸை பத்தின ஒரு அவர்களுக்கு கண்ணியம் அளிக்கக்கூடிய, அவர்களுக்கு ஒரு விதமான அன்பை செலுத்தக்கூடிய ஒரு தெளிவை அவர்கள் கொடுப்பார்கள். அதுக்கான நிறைய ரெஃபரன்சஸ் நம்ம வந்து இருக்குது. அதில் எங்களுடைய மாஸ்டர்ஸ் கொடுத்த ரெஃபரன்ஸை இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் பார்க்கலாம். அதாவது, நாம் உங்களிடையே உங்களிலிருந்து தூதரை, இறைவன் சொல்றான், நாம உங்கள்ல இருந்தே ஒருத்தரை, தூதரை, நம்முடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக, அதாவது நான் உங்களுக்கு நாடி இருக்கக்கூடிய அந்த விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி, நிறைய கதைகள் சொல்லி, நிறைய உதாரணங்கள் சொல்லி, உங்களுக்கு புரியக்கூடிய மொழியில திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒருத்தரா நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எதுக்காகன்னா உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக, உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக. தூய்மைப்படுத்துவதற்காக என்ன அர்த்தம்? நம்ம டெய்லி எப்படி குளிக்கணும்னு சொல்றதுக்காக இல்லை. நம்ம மனசை எப்படி தூய்மையா வச்சுக்கணும், உங்களை தூய்மைப்படுத்தும். ஏன்னா நம்ம மனதை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய. அப்போ தூய்மைப்படுத்துவது என்றால் என்ன? மனதில் இருக்கக்கூடிய கரைகளை எல்லாம் நீக்கி நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய ஞானத்தில் செறிவு மிக்கதாக விளங்கி, அதான் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக. உங்களுக்கு வேதத்தைன்னு என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு எதெல்லாம் கற்றுத்தர்றதுக்காக விரும்பி இருக்கிறனோ, தொகுத்து இருக்கிறனோ, அதையும் ஞானத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வேதத்தையும் ஞானத்தையும், வேதம்னா என்ன? எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு தொகுப்பு, இறைவனுடைய வழிகாட்டல். ஞானத்தையும், அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதை எப்படி இந்த உலகத்துல அப்ளை பண்ணணும், டவுட் வருமா இல்லையா, சேலஞ்சஸ் வருமா இல்லையா, அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்றதுக்கான வழிகாட்டல்களையும் கற்றுக் கொடுப்பதற்காக. அதாவது இப்போ உதாரணத்துக்கு மனசை சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்றது வேதம். எப்பயுமே மனசு தூய்மையா இருக்கணும்ன்ற வேதம். எப்படி தூய்மையா வச்சுக்கிறது, அதுக்கான வழிமுறை என்ன? இப்ப நம்ம ஃபார்ம் 3 கத்துக்கிறோமா இல்லையா? இது ஒரு ஞானம். இந்த மாதிரி நிறைய ஞானங்கள் இருக்கு. அப்ப இறைவன் என்ன சொல்றான்? உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஒரு வழிமுறையை மட்டும் அவங்களுக்கு சொல்லல, அந்த வழிமுறை எப்படியெல்லாம் நீங்க கடைபிடிச்சுக்கலான்னு நான் சொல்றேன். கற்றுக் கொடுப்பதற்காகவும், இன்னும் நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்பிப்பதற்காக அனுப்பியுள்ளோம். அப்ப இந்த இடத்துல கிளியர் மெசேஜ் என்ன தெரியுமா? நான் உங்களிடையே உங்களிலிருந்து தூதரைனா இறைவன் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவரை, அவர் சொன்ன செய்திகளை விளக்கி சொல்லக்கூடிய பல்வேறு விதமான ஆசிரியர்களை, யாரெல்லாம் உங்களுக்கு நன்மை சொல்றாங்களோ அவங்கெல்லாம் இறைவனுடைய செய்திகளை நினைவூட்டக்கூடியவர்கள், அவர்களை நாம் அத்தாட்சிகளை உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காகவும், உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும், இன்னும் நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்பிப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். அப்போ இறைவன் தான் உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றார். அப்போ மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? இறைவனுடைய செய்திகளை கொண்டு வரக்கூடியவர்கள். அவர்கள் உங்களுடைய அன்பிற்குரியவர்கள். அவர்கள் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்களோடு நீங்கள் இந்த ஞான மார்க்கத்தினுடைய பயணத்தில் இணைந்திருங்கள். ஆனால் அந்த செய்தி இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது என்பதில் மட்டும் நீங்கள் தடம் புரண்டு விடாதீர்கள். எதுக்காக இது சொல்லப்பட்டது அப்படின்னா, டீச்சர்ஸை வந்து நீங்க டீச்சர்ஸா பாருங்க, இறைவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள். டீச்சர் உங்களோடு இருப்பா. அதான் இறைவன் கிளியரா சொல்லிட்டான், உங்களிலிருந்து உங்களிடையே.
அவங்க ஸ்பெஷல் கிடையாது. அவங்களுக்கும் செய்தி வருது. அவங்களுக்கும் செய்தி வருது. உங்களுக்கும் செய்தி இருக்கு. எல்லாருமே சேர்ந்துதான் கத்துக்கிறோம். அவரை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக, விலைக்கு சொல்றதுக்காக. இது பஞ்ஞாவுடைய லெசன்ஸ்ல இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. விபாசனா கல்ச்சர்ல ஏற்கனவே சொல்லுவோம், தெர் இஸ் நோ டீச்சர். இறைவனே கற்பிப்பவன், ஞானங்களை இறக்குவன். எனவே நாம் இறைவனுக்கு நன்றியோடு இருப்போம். ஆசிரியர்கள் அன்பிற்குரியவர்கள், இறைவன் ஒருவனே என்றென்றும் வணக்கத்திற்குரியவன் என்பது தெளிவு இந்த பஞ்ஞாவின் பாதையில் நாம் எப்போதும் கொண்டிருக்க வேண்டிய தெளிவு. அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. தேங்க்யூ வெரி மச்.